ஒரு வாரம் 10 நாள் ஆச்சு. பன்னீர்செல்வத்து மேல ஒன்றும் குறை இல்லை. அவரு ஒழுங்காதான் அவரு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே போயிட்டு இருந்தாரு. ஆனா சுத்தி இப்ப இருக்கிற கும்பல் இருக்குல்ல அங்க, அதெல்லாம் என்ன பண்ணுது வந்து என்கிட்ட ஒரு வாரம் கூட ஆகல. என்ன வந்து சொல்றாங்க, போயஸ் கடை வீட்டுக்கு வந்து, அம்மா அவர் போக்கு சரியில்லை. என்னையா போக்கு சரியில்லை, அவர் நல்லா தானேயா பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லைம்மா சரியில்லைம்மா, வந்து நீங்கள் வந்து இப்போ கட்சிக்கு பொதுச் செயலாளர் ஆகணும், நீங்களே வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை கொண்டாந்து காலையில் 6 மணிக்கு வருவாங்க. திருப்பி பார்த்தீங்கன்னா மத்தியானம் 3 மணிக்கு வருவாங்க. திருப்பி சாயந்தரம் வருவாங்க. இதை நான் வெளியில் சொல்லலை. அப்போ எனக்கு நீங்கள் இருந்தால் தான் சரியாக வரும். அத்தனை பேரும் சேர்ந்துக்கிட்டு நீங்கள் இருந்தால் தான் சரியாக வரும், நீங்கள் இருந்தால் தான் சரியாக வரும், இவர் இருந்தால் சரியாக வராது அப்படிங்கிறாங்க. பொதுச் செயலாளர் நீங்கள் ஆகணும். இல்லைப்பா, நீங்கள் உங்களுக்குள்ளே ஒருத்தங்க இருங்க, நல்லபடியாக நடத்துங்க. அப்படித்தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். எனக்கு அம்மா இறந்த துக்கம் என்னால் மறக்க முடியல. நீங்கள் நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்கிறேன். இல்லைம்மா நீங்கள் வந்தாகணுங்கிறாங்க. சரின்னு சொல்லி அதுக்கப்புறம்தான் அவங்களே என்னை வந்து தொந்தரவு பண்ணி பொதுக்குழுவை கூட்டி அங்கே என்னை பொதுச் செயலாளராக நியமனம் பண்ணி வீட்டில் கொண்டாந்து கொடுத்து என்ன ஆஃபீஸுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. இதுதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், நாங்கள்லாம் வேலை செய்கிற ஆள், அதனால் என்ன பண்ணேன், பேச்சாளர்கள் எல்லாம் மாவட்ட வாரியாக வர சொல்லி எல்லாரையும் பார்க்குறேன். நான் 2-3 நாள்லேயே எல்லாரையும் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். மாவட்ட அமைப்புகளை கூப்பிட்டு காலையில் ஒரு மாவட்டம், மத்தியானம் ஒரு மாவட்டம்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. திருப்பி வந்து அதே குறை அவர் மேலே. அவரையும் கூப்பிட்டேன் ஒரு நாள், பன்னீர்செல்வத்தையும் வர சொல்லி, அமைச்சர்களாக இருக்கிறவங்க அத்தனை பேரையும் வர சொல்லி, போயஸ் கார்டை வீட்டுக்கு எல்லாரையும் ஒன்றா உட்கார வச்சு, என்ன பன்னீர்செல்வம் செய்கிறார் சொல்லுங்க, நேராக சொல்லுங்க, நான் கேட்கணும் அப்படிங்கிற. இல்லை நாங்கள் இதோ போய் கேட்டோம், ஏதோ ஒரு போலீஸ் அதிகாரியை மாற்றணும்னு ஒரு மந்திரி சொல்லியிருந்திருக்கார். அவர் நல்ல அதிகாரி இல்லை, அம்மா இருக்கும்போதே ஒதுக்கி வச்ச மனுஷன். நான் டக்குன்னு சொன்னேன், அம்மாவே சரியில்லைன்னு சொல்லி ஒதுக்கி வச்சவரை எப்படி போட முடியும், அதில் ஒன்றும் தவறு இல்லை பன்னீர்செல்வம் சொன்னதில்ல அப்படின்னு நான் அந்த மந்திரிக்கே எடுத்து சொல்கிறேன். இதெல்லாம் போய் ஒரு குறையா சொல்லலாமா அப்படின்னு சொல்கிறேன். அம்மாட்ட ஒரு பழக்கம், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கட்சிக்காரவங்க தலையீடு இருக்கக்கூடாது, அப்படி தான் நடத்துனாங்க. அதனால தான் திருட்டு இல்லை, பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தது. மந்திரிகளுக்கு அது வேலை இல்லை. போலீஸ் ஸ்டேஷனில் யாரை போட்டால் உங்களுக்கு என்னம்பாங்க அம்மா, நானே என் காதால் கேட்டிருக்கேன். அதனால நல்ல அதிகாரிகளை தான் போடணுன்றுவாங்க. இப்போ அம்மா இல்லை என்னன்னா அவங்கவுங்க சீட்டை கொடுத்து போடுன்னு இருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு, இல்லை அது அம்மா சொன்னது, அது அப்படியே தான் போகணுன்னு இருக்காரு. அவர் மேலே அதில் தப்பு இல்லை, நானாக இருந்தாலும் அதை தான் செய்வேன். இப்படி ஆச்சு. அவர் ரொம்ப நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவருக்கு. அவராலையும் வெளில சொல்ல முடியலை. அதுக்கப்புறம் பார்த்தேன், இதை எப்படியோ விட்டுட்டு போனால் பிரச்சனை பெருசாகும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகுதான் நான் ஆகிறேங்கிற முடிவுக்கு வந்தேன். இல்லைன்னா நான் வந்திருக்க மாட்டேன். பொதுச் செயலாளராக இருந்து நான் கச்சை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனால் இந்த பிரச்சனை உள்ளுக்குள்ள புகஞ்சதுனால இதை தடுக்கிறதுக்கு ஒரு வழி இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணி தான் நான் வந்து ஒத்துக்கிட்டேன். அதுக்குள்ள பன்னீர்செல்வத்துக்கு என்ன ஆச்சோ தெரியல. அவருக்கே தெரியும், எல்லாரையும் வச்சு ஒன்னா வச்சு தான் பேசுறேன்.
என்ன ஆயிடுச்சு, திடீர்னு போய் அம்மா சமாதியில் போய் உட்காந்துட்டார். போய் உட்காந்து தர்ம உத்தரவுட்டார். அது யாரோ சொல்லியிருக்காங்க, எல்லாருக்கும் புரியும். ஏதோ கேட்டு அவர் ஏதோ பண்ணிட்டாரு. கடைசியில் அதே இன்னை வரைக்கும் அவருக்கு சிக்கலாயிடுச்சு. அது வேற. ஸோ அதனால இந்த மாதிரி ஆணிச்சு பிரச்சனை. அதுக்கப்புறம் எங்க கேஸ் முடிச்சு நாங்களே மறந்துட்டோம். தீர்ப்புக்கு வெயிட் பண்றோம். 1 வருஷத்துக்கு மேல இருக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னா நான் போய் லெட்டர் கொடுத்துட்டேனா முதலமைச்சர்னு, கவர்னர் ஆளே இல்லை, வெளில போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அதுக்குள்ள தீர்ப்பு வருது, சீக்கிரமா வருது, 4 ஆண்டு சிறை தண்டனை அப்படின்னு வருது. நான் அதுக்கெல்லாம் பயப்படல. நான் அதுக்கு பயப்படல. என்னோட கவனம் பூரா என்ன இருந்தது, கவர்மெண்ட்டை கலைக்க விட்டுறக்கூடாது, நம்ம கவர்மெண்ட்டை உட்கார வச்சுட்டு போகணும். அந்த பொறுப்பு அதிகமாயிடுச்சு எனக்கு. அதனால என்ன பண்ண, தீர்ப்பு வந்தது, 1 வாரம் டைம் கொடுக்க சொல்லு, எனக்கு இங்கே வேலையெல்லாம் இருக்கு, முடிச்சுட்டு வரணும்னு. அங்கே டெல்லியில் உள்ள ஜட்ஜி என்ன சொல்லிட்டாரு, கொடுக்க முடியாது, நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு பெங்களூர் ஜெயிலுக்கு போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே என்ன பண்ணுறேன், உடனே எம்எல்ஏக்களை கூட்டி உட்கார வச்சு நான் பேச வேண்டியதெல்லாம் சொல்லி, இப்போ இருக்கிறார் இல்லையா, இவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தோம். நான் பேரை சொல்ல கூட விரும்பல, எனக்கு வரமாட்டேங்குது. நல்லவங்கன்னா சொல்லுவேன், நல்லவங்க ஒரு சாதாரண ஆளா இருந்தா கூட சொல்லுவேன். இது சொல்ற அளவுக்கு இல்லை. அதனால நான் வாயினால சொல்லல, உங்களுக்கே புரியும் யாருன்னு. சரி, இவரை முதலமைச்சராக்குவோம் சொல்லிட்டு அந்த தீர்ப்பு காதல கேட்டு 5 நிமிஷத்துக்குள்ள நான் இந்த வேலையை பண்ணேன். அவர் உடனே என்ன சொல்றாரு, அம்மா கவர்னர்கிட்ட லெட்டர் கொடுக்குறப்ப நீங்களே எல்லார்ட்டையும் கையெழுத்து வாங்கி நீங்களே இருந்து கொடுங்கம்மா அப்படிங்கிறாரு. அதனால உட்காந்து அம்மா போட்டோ வச்சு சத்தியம் பண்ண சொல்லி எல்லார்கிட்டையும் கடிதத்தை வாங்கி அதுக்கப்புறம் கொடுத்து நான் கையெழுத்து போட்டு கவர்னருக்கு அனுப்பிச்சு விட்டு மறுநாள் காலைல 11 மணிக்கு பெங்களூருக்கு போனேன். இதுதான் நடந்தது.